त्रैकस्थं जगत्कृष्णं रविभक्तं मनेगता अभश्यत् देवदेवस्य ஷரீரே பாண்டவஸ்ததா. ரொம்ப நாளா வர ஆசைப்பட்ட மகாவிஷ்ணு விஸ்வரூபம் கோயிலுக்கு வந்திருக்கேன். அந்த ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. வெல்கம் டு மை சேனல் டிராவல் வித் டிவி. நான் விஜயா. இந்த கோயில் பெங்களூர் கோரமங்கலால இருக்கிற ஈஜிபுராங்கிற இடத்துல இருக்கு. ஏற்கனவே பல வருஷமா கோதண்ட ராமசுவாமி கோயில் இருக்கு. அங்க இந்த மகாவிஷ்ணு விஸ்வரூப சிலைய இந்த வருஷம் ஜூன்ல பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. தான் கும்பாபிஷேகம் செஞ்சு ஜூலைல 48வது நாள் மண்டலாபிஷேகமும் செஞ்சிருக்கிறதால இன்னும் சீரியல் லைட்ஸ் போட்டு தோரணம் கட்டி விழா கோலமா இருக்கு. முகப்புலையே 2 பெரிய யானை சிலைகள் நம்மளை வரவேற்குது. உள்ள போய் தரிசனம் செய்யலாம் வாங்க. சிலிர்க்குதுங்க. மழத்தூரல், கருமேகங்கள், பின்னணியில மகாவிஷ்ணு விஸ்வரூப தரிசனம். சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. விஸ்வரூப தரிசனங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. நம்ம இதிகாச புராணங்கள்லயே 4-5 பேருக்கு தான் மகாவிஷ்ணுவோட விஸ்வரூபத்தை தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமானவர் பாண்டவர்கள்ல ஒருத்தரான அர்ஜுனர். எஸ், மகாபாரதத்துல குருக்ஷேத்திர போர் சமயத்துல கீதோபதேசம் பண்ற நேரத்துல அர்ஜுனருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அந்த ஸ்லோகம் தான் நான் ஆரம்பத்துல சொன்னது. அதோட அர்த்தம் கிருஷ்ண பகவான் காட்டின விஸ்வரூபத்துல பல்லாயிரக்கணக்கான லோகங்கள், முகங்கள், உருவங்கள், சுருக்கமா மொத்த பிரபஞ்சத்தையுமே அர்ஜுனரால கிருஷ்ணரோட உடல்ல பார்க்க முடிஞ்சது. அர்ஜுனர் கண்ட அந்த அற்புதத்தை நம்மள மாதிரி சாதாரண மக்களும் தரிசிக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் இந்த திருவுருவச் சிலையை உருவாக்கி இருக்காங்க. நான் இதை சும்மா ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல சொல்லல. நிஜமாவே அந்த கான்செப்ட் இந்த சிலையில பார்க்க முடியும். இது 108 அடி உயர சிலை. மகாவிஷ்ணுவோட காஸ்மிக் ரூபம். அப்படின்னா பல உருவங்கள், பல காலங்கள், பல நேரங்கள்னு மொத்த பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கின ஒரே உருவம். இங்க பாருங்க, மகாவிஷ்ணுவுக்கு பல முகங்கள் இருக்கு. சிவன், பிரம்மா, ஹனுமார், நரசிம்மர், அக்னி, கருடன்னு பல முகங்கள், பல கைகள், ஒவ்வொன்றுத்திலையும் பலவிதமான ஆயுதங்கள். அதாவது பகவத்கீதையில சொல்லி இருக்கிற அந்த விவரங்களுக்கு உருவம் கொடுக்கிற மாதிரி இருக்கு இந்த சிலை. பக்கத்துல போய் பெருமாள் திருவடிகளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். காலையில 6:30 மணிக்கு நட திறக்கிறாங்க. நைட்டு 9:30 வரையிலும் திறந்திருக்கும். நடுவுல நட சாத்துறது இல்ல. ஆனா அந்த மதிய நேரத்துல மற்ற சன்னதிகள்லாம் மூடி இருக்காங்க. பூஜை பண்றது இல்ல. விஸ்வரூப பெருமாளை மட்டும் தரிசனம் பண்ணலாம். பெருமாளை தரிசிக்கிறதுக்கு முன்ன புவராக சுவாமியை தரிசிக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. சில கோயில்கள்ல அந்த வழக்கத்தை இன்னும் ஃபாலோ பண்றாங்க. இந்த கோயில்லையும் முதல்ல தசாவதாரத்துல ஒரு முக்கியமான அவதாரமான புவராக மூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு மேல போய் பெருமாள் திருவடிகளை தரிசனம் பண்ணலாம்.
திருவடி சேவைக்கு 100 ருபீஸ் பர் பர்சன்னு டிக்கெட் வாங்கிட்டோம். படியேறப்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஓ, இந்த பக்கம் இருக்கா கோதண்டராமசுவாமி சன்னதி? நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதால ஐடியாவே இல்லை. வரேன். श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीपादमे शरणु श्रीमन्नारायण 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 श्रीपादमे शरणु कमलाशती मूककमल कमलहित कमलप्रिया कमलेक्षणा कमलाशती मूककमल कमलहित कमलप्रिया कमलेक्षणा कमला सदहित गरुड गमनशी कमलनाभनी पदकमलमे शरणु कमला सदहित गरुड गमनशी कमलनाभनी பதகமலமே ஷரணு ஸ்ரீமன்னாராயண. விட்டு வர மனசே வரல. அதுவும் இன்னைக்கு கிளைமேட் வேற ட்ரமாட்டிக்கா, மழைத்தூரல், கருமேகங்கள் புடைசூழ சினிமாவில் மகாவிஷ்ணு விஸ்வரூபத்தை காட்டு தர்ற எஃபெக்ட்லயே இருக்கு. அப்ப இன்னும் எப்படி மனசு வரும்? கீழே இறங்கி புவராக சுவாமி சன்னதியை பிரதட்சிணம் பண்ணி போனால் கோதண்டராமர் சன்னதிக்கு போகலாம். மகாவிஷ்ணு விஸ்வரூப மூர்த்தியாக இருக்கிறதால ஃபோட்டோ வீடியோ எடுக்க பர்மிட் பண்ணாங்க. ஆனால் ராமர் சன்னதி அப்படி இல்லை. அதனால நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடுறேன். இவ்வளவு அற்புதமான ஒரு ஐடியா யாருக்கு எப்போ வந்துச்சு, எப்படி அதை செயல்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம் இந்த நேரத்தில் டாக்டர் சதானந்துக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் டாக்டர், நல்ல ஆன்மீகவாதியும் கூட. அவருக்கு தான் முதலாக இந்த விஸ்வரூப சிலையை பிரதிஷ்டை பண்ணுற எண்ணம் வந்திருக்கு. இந்த சிலை 108 அடி 420 டன் வெயிட்டு, ஒரே கல்லால் செஞ்சது. அப்போ இது எவ்வளோ பெரிய டாஸ்க்னு யோசிச்சு பாருங்க. இந்த சிலையை நம்ம திருவண்ணாமலையில் தான் செஞ்சுருக்காங்க. அங்கேருந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ட்ரக்கில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த லாரிக்கே 240 வீல்ஸ்னால் பார்த்துக்குங்க. அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர 6 மாதம் ஆகியிருக்கு. இருக்காதா பின்ன? எவ்வளோ பெரிய சிலை, அதுவும் இந்த ஸ்ட்ரீட்லாமோ சாதாரண அகல நீளம்தான் இருக்குது. இவ்வளவு பெரிய சிலையை எப்படி தான் எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்களோ, அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கோதண்டராமர் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வீக் டேஸில் மத்தியான நேரம். இப்போ டைம் 4 தான் ஆகுது. அதனால் ராமர் சன்னதியிலையும் கேட் வழியாக தான் தரிசிக்க முடிஞ்சுது. ஈவினிங் 5:30க்கு மேலே தான் பூஜை செய்வாங்க. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமா ஸ்டெப்ஸ், தி ஃபர்ஸ்ட் எவர் யூனிக்
இது என்னவோ எனக்கு புரியல. ஏதோ சுவாரஸ்யமா தோணுது. ஆனா என்ன பெயிண்டிங் எங்க வரப்போகுதுன்னு எல்லாம் தெரியல. அதை பத்தி யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ப்ளீஸ். இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. வீட்டில இருந்தே தினமும் பெருமாள் தரிசனம் பண்ணலாம். இன்னும் சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால என் ஒப்பீனியன் இப்போதைக்கு வயசானவங்க வந்தா கொஞ்சம் சிரமப்படுவாங்கன்னு தோணுது. சுத்தி சுத்தி வந்து எல்லா ஆங்கிள் இருந்தும் பெருமாளை ரசிச்சிட்டு இருக்கேன். கோதண்டராமர் கோயில் இது. ஸோ ராமருக்கு தனி சன்னதி இருக்கு. புவராகமூர்த்தி சன்னதி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம விநாயகர், முருகர், சிவபெருமானுக்கு தனித்தனி சன்னதி இருக்கு. இந்த சைடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு தனி சன்னதி இருக்கு. மடமா இல்லாம கோயில்ல ஒரு தனி சன்னதியா இப்பதான் நான் முதலா பாக்குறேன். இன்னும் நவகிரகம் கூட இருக்கு. ஆனா வேலை நடந்துட்டு இருக்கிறதால உள்ள போக கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு போகல. எல்லா சன்னதிகளும் சாயந்தர நேரத்துல திறந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரமா பல விஷயங்கள் சொன்னேன். அதெல்லாம் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது உலகத்திலேயே மகாவிஷ்ணுவுக்கு இத மாதிரி காஸ்மிக் உருவமா இருக்கிற விஸ்வரூப சிலை வேற எங்கேயுமே இல்லை. ஸோ இது வேர்ல்ட்ஸ் ஒன்லி ஒன் சச் டெம்பிள்னு பெருமைப்பட்டுக்க முடியும். சரி, தரிசனாச்சு. மழை வேற தூரிட்டே இருக்கு. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தோடையே கிளம்ப வேண்டியதுதான். நான் இது வரைக்கும் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து தரிசனம் பண்ணுறப்ப அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். வந்து மகாவிஷ்ணுவோட விஸ்வரூப தரிசனத்தை பாருங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.